நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு foodies எவ்ரிதிங் இன்ஃபர்மேஷன் சீரீஸ். இந்த இன்ஃபர்மேஷன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வகையான உப்பை பற்றி. உப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய உணவுலேயும் வந்து கண்டிப்பாக இருக்கிற ஒரு பொருள். உப்பு இல்லைன்னா சமைச்ச உணவை நம்மளால் சாப்பிடவே முடியாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட உப்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட சமையலில் கல் உப்பு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் சால்ட் எனப்படுற தூள் உப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு உப்புலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருந்தாலும் புழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தாங்க வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் எனப்படுகிற இந்த உப்பு. இந்த உப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த உப்புனுடைய சத்துக்கள் மிக அதிகங்க, அதனால தான் இதை வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன இதில் இருக்குன்னா ஜிங்க், அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், சல்ஃபேட், குரோமியம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு வந்து கம்மியான அளவில் இருக்குது. இதனுடைய சோடியம் அளவு கம்மியாக இருக்கிறதுனால தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற உப்பு வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து கிடைக்குது இல்லையா, அதை வந்து உப்புளத்தில் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா பாறையிலேருந்து வெட்டி எடுக்கப்படுது. எங்கே இருந்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹிமாலயாவில் இல்லை, வேறு எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் மாகாணத்தில் கேவ்ரா அப்படின்ற ஒரு மலையிலேருந்து தான் கிடைக்குது. அந்த மலை முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த உப்பு தான் இருக்குது. இப்போ எப்படி வந்து தங்கத்தை வந்து வெட்டி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த உப்பையும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மலையினுடைய இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக படிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த உப்பில் வந்து பார்த்திங்கன்னா 90க்கும் மேற்பட்ட கனிம படிவுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் உடம்புக்கு தேவையான அனைத்து கனிமங்களும் இதில் இருக்கிறதுனால தான் இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உடைக்கப்பட்ட இந்த உப்பு பாறைகளை வந்து அவங்க சின்னதாக கட் பண்ணி டேபிள் சால்ட்டாகவும் கல்லுப்பாகவும் மாற்றி எல்லா நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதை வந்து ரீஃபைன் பண்ணுறதுக்கு எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணுறது இல்லையா. மற்ற உப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த டேஸ்ட் வந்து பெட்டராகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை உணவில் நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதை தொடர்ந்து நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரும்போது விஸ்ரல் ஃபேட் என்று சொல்லக்கூடிய உள்ளே படிஞ்சிருக்கிற கொழுப்புகள்லாம் வந்து கரையிறதா சொல்கிறாங்க. ரெண்டாவது, நம்மளுடைய பாடியினுடைய pH வேல்யூ கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதாகவும் நமக்கு கரெக்டான சரியான அளவு தூக்கம் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இரத்த சர்க்கரையினுடைய அளவை இது வந்து கரெக்டாக வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. உணவு தவிர்த்து இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சால்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு விற்கிறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ரூமில் வைக்கும்போது இயற்கையாகவே ஒரு நல்ல நறுமணம் வர்றதாகவும் அதனால் வந்து நம்மளுக்கு அந்த ரூம் ஃபுல்லாக ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நம்ம எங்கே தூங்குறோமோ அந்த ரூமில் வந்து இந்த லேம்பை வைக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து மெடிசினல் இண்டஸ்ட்ரியிலையும் அப்புறம் வெல்னஸ் சென்டர்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிலாக்ஸேஷனுக்காக யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. வெல்னஸ் சென்டர்ஸில் வந்து இது உப்பை வச்சு நம்மளுக்கு மசாஜ், அப்புறம் வந்துட்டு ஒரு ரூமில் ஃபுல்லாக உப்பை நிரப்பி அதில் வந்து ரிலாக்ஸேஷனுக்காக மெடிடேஷன்லாம் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப நல்ல தூக்கம் வர்றதாகவும் ஆரோக்கியம் மேம்படுறதாகவும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.